வந்துட்டாரு. ஜெஃப் ஹாய் Hey, Tinku Mani. ஹாய்டா. ப்ரோ ஹாய். Hey, hi, Jeff. ஹாய் ஜெஃப். தம்பி சொல்லுங்க ரவீந்தர் சார். நீதான் நேத்து வரணும்டா. சார் நீங்க தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிருந்தீங்க. டேய் நான் சொன்னது இன்னைக்குடா. நேத்து எதுக்குடா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்? ஷூட் தானே. சார் நீ ஷூட்னு சொன்னல. சார் ஷூட் தான் சொன்னேன். பாய் சார். எப்படி உன் ஐடியா கண்டுபிடிச்ச பாத்தியா? டிங்கு மோனி ஃபர்ஸ்ட் அந்த மோனியை தூக்கணும்பா. மண்டைய மறைத்தாய் கொண்டையை விட்டு விட்டாயே. ஆனா அன்னைக்கு அந்த ரோடு கிராஸ் பண்ணதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு முதலாளி. இமால் ப்ரோ எப்படி போகுது? ஜாலியா இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா. ஜாலியா இருக்கு ஜெஃப். ஹாய் எல்லாம். உனக்கு இங்க தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. ஆமா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹாய். ஹாய் ஜெஃப்ரி. ஹாய் வெல்கம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். தெரியாம ஓபன் பண்ணிட்டேனோ? அந்த அர்த்தத்துல தேடல ப்ரோ. கேஸ்லாம் இல்ல ப்ரோ. ரம்யா பாசிட்டிவ் தான். ரொம்ப நாள் தேடி இருக்கோம். ஐயோ தெரியாம சொல்லிட்டோம். நாங்க 2 நாளா வெறும் பாசிட்டிவா தான் இருக்கோம். சோ தைரியமா வாங்கலாம் நீங்க. ஜெஃப்ரி உங்க பார்ட் நெக்ஸ்ட் வீக் ஜெஃப்ரி வருது. ஹலோ ஜெஃப்ரி. ப்ரோ ஜெஃப் இருக்கேடா? இருக்கேன்க்கா. ஏன்டா வால்யூம் கம்மியா இருக்கு? உங்க பாட்டு நெக்ஸ்ட் வீக் வருதா கொண்டாட்டத்துல? ஆமா கொண்டாட்டம்ல நெக்ஸ்ட் வீக் வரும் ப்ரோ. நான் கேட்டது என்னோட பாட்டு கேக்குறீங்க. சாரி गाइस. இல்ல நீ ஹோட்டல்ல பாடி காமிச்சலாம் அந்த பாட்டு கேட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல. செஞ்சிருக்காம பாரு ஒரு சம்பவம். அதுதான் கேட்டேன் நானு. அதான் கேட்டேன். அந்த சம்பவம் வந்து இல்ல அது எங்கள்ட்ட பாடி காமிச்சாரு முதலாளி. பாடி காமிச்சாரு எங்கள்ட்ட. இல்ல பாடி காமிச்சாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொருத்தர பத்தியும். ஆமா. ஓகே. ஐயா அத ரிவீல் பண்றீங்க. அது மக்கள் அதுல பார்த்து செஞ்சாதான் சிறப்பா இருக்கும். அவங்க தெரியல ஜூம் அவுட்லாம் ஜிங் ஜிங் ஜிங்னு வைப்பாங்க ஒரு ஆமா. அதுவும் ஐயா ஒருத்தருக்கு செஞ்சுக்க பாருங்க நீங்க. நல்ல வேளை நீ இந்த வாரம் வந்துட்ட. அடுத்த வாரம் அவங்க ரசிகர்கள் இங்க ஏதாவது இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க தரது ஜெஃப்ரியா. ஐயோ நேர்ல பேசினா கூட பரவாயில்ல. போன்ல என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. பயப்படாத நாங்க இருக்கோம். ஆனா மக்களே சீரியஸா சொல்றேன். ஹி இஸ் வேற லெவல் வைப். உட்கார்ந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா வந்து அந்த கவுண்டர் போடுறதா இருக்கட்டும், ஃபன்னு. அந்த ஏரியாவே ஃபன்னு. நான் செம்ம என்ஜாய்மெண்ட். எப்படி ஒரு 2 ரம்யா நம்ம எப்படி ஒரு 2 hours இருப்போமா? 1 hour 1.5 hours போச்சுனே தெரியல. அபே ப்ரோ 1.5 hours இருக்கு. இல்லங்க நம்ம மேலே 1/2 மணி நேரம் வந்தாங்க. நம்ம லைன்ஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா? வீட்டு உள்ள சுத்தி கண்ணு சோலோவா நின்னு பண்ண போறோம் பண்ணு. யாரு அப்ளை பண்ணியாச்சுல ஜெஃப்? பண்ணியாச்சு. பாஸ்போர்ட் அதுக்கான எல்லா வேலைகளும் போய் கொண்டிருக்கிறது. சூப்பர். சூப்பர். நான் இந்த 21 குள்ள நான் வேற பாட்டு ரீல் ரிலீஸ் பண்றேன். இது அதுவா? அந்த மிருதங்கமா? இது வேற. அது வந்து ரவீந்தர் சாருக்கு ஹோல்ட் பண்ணியாச்சு. அப்படியே இருப்பா எப்பா. ஹோல்ட் பண்ணியாச்சா? ஸ்பெஷலா கொடுக்க போறீங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு கேட்டேன். எக்ஸலென்ட்டா இருந்தது. அதான் அது. சூப்பர் ப்ரோ. ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சுத்திட்டே இருக்க மாதிரி ரீல்ஸா வந்துட்டு இருந்துச்சு, ஸ்டோரிஸா வந்துட்டு இருந்துச்சு. வெளில இருந்து பார்க்கும்போது ஜாலியா சுத்திட்டு இருந்தீங்க. எனிதிங் ஸ்பெஷல் ஏதாச்சும் நடந்துச்சா? எனிதிங் ஈவென்ட்ஃபுல் தட் we are looking forward for? ஜெஃப்ரி ப்ரோ உங்ககிட்ட தான். ஜெஃப் உங்ககிட்ட தான்டா பேசுறாங்க. இருக்கியாடா? தூங்கிட்டாரு போல. ஏய் ஜெஃப் இருக்கியாடா? நார்மல் கால் வந்திருக்கு போல. கால் எடுத்துட்டு கால் வந்திருக்காங்க. கால் எடுத்துட்டாங்க. கட் ஆயிடுச்சுங்க. இங்க கட் ஆயிடுச்சா? இருக்காருப்பா. டேய் இருக்கியாடா ஜெஃப்? மியூட் போட்டாரு போல.
டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, பேசுடா. அக்கா அக்கா இதக்கா சும்மா ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ்க்கா. இங்க வேற அதான் சொன்னேன், அதான் சொல்லிட்டு இருந்தேன். இருக்கா மால் டிஸ்டர்பன்ஸ். சைலன்சர் போட்டு போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. வீடு வேற ஏர்போர்ட் பக்கத்துலயே வச்சு. சரி, உன்கிட்ட தான் கேக்குறாங்க, ஏதாவது நல்லது நடந்துச்சா? நல்லது நடந்துச்சு. எல்லாரும் எங்க சுத்தி இருக்கும் எல்லாம் நல்லதுதான் எனக்கு பண்றாங்க. ரம்யாக்கா, சத்யா. டேய் பைத்தியம், ஒர்க் வைஸா ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறாங்க. இத சொல்லிட்டு அப்படி சொல்லலான்னு வந்தேன், பாத்தீங்களா? என்ன இன்ஃப்ளூயன்ஸா மாற விடுறீங்களா? ஐயோ. சரி வாங்க, நீங்க உங்க ஃப்ளோலயே வாங்க, நாங்க நிப்பாட்டலாம் அந்த ஃப்ளோவை. ஃபர்ஸ்ட் போயிட்டு ரம்யாக்கா, சத்யா, ரவீந்தர் சாரு எல்லாம் என்னை சுத்தி பாசிட்டிவா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பாசிட்டிவா நிறைய வாய்ப்பு வருது. நானும் கேட்டுன்னு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நான்லாம் உங்களை இன்வைட் பண்றேன், வாங்க. எல்லாம் நல்லபடியா போய் கொண்டிருக்கிறது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓ, இந்த நல்லது பத்தலையோ? ஜெஃப்ரி அப்புறம் எப்படி வெளியில வந்தோடனே எப்படி இருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம், ஆடியன்ஸ் கிட்ட, ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம்? சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் எதிரே பார்க்கல. சரி பாப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஒரு சில பேர்லாம் நிறைய அக்கா எல்லாம் வந்து அழுகுறாங்க, என் தம்பி வெளியே போன மாதிரி இருந்துச்சுப்பா. அந்த நேரத்துல எனக்கு அழுவு வருது, ஐயோ என்ன ஏங்கா எலிமினேட் பண்ணாங்க. ரொம்ப எங்க வீட்டுல கொடுக்குற அன்பை விட நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிருக்கேன். எங்களுக்கு வந்து உங்க அம்மா வந்து இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. அது வந்தோடனே ரொம்ப திருப்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அது வரைக்கும் ஆமா ப்ரோ, டைட்டிலே வின் பண்ணிட்டேன் ப்ரோ நான் அங்க. அதுதான் அந்த டைட்டில் தான் ப்ரோ முக்கியம். நம்மளுக்கு மெயினா அந்த கொடுக்குற அந்த கப்பு வந்து முக்கியம் இல்லை. அந்த நம்மளுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்தி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தான் முக்கியம். ஆமா ப்ரோ, என் மம்மி மனசுல டைட்டில் வின் பண்ணா போதும். ஆமா, குரு பேசுங்க, குரு பிரசாத். மோனி மனசுல 2 போய் சொன்னா வின் பண்றோம் ப்ரோ. இப்ப அவங்க ஐடியில இருந்தே பேசிட்டு இப்போ பாத்தீங்களா? இப்ப யாருன்னா என்ன கேட்டா, மோனி உன் பேரு உன் பேரு தான் மோனி வச்சு ஐடியான்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு தான்டா மோனி கால் பண்ணி என்கிட்ட பேசினா, இரு சொல்றேன். அதான் சொன்னது மோனி சொன்னாங்க. ரம்யா கிட்ட பேசினே, அப்படியா எனக்கு ரம்யா அக்காவே மாறிட்டாங்களே அப்படின்னு. ஹாய் ரமேஷ் சார். ஹாய் ரமேஷ் சார். எப்படி இருக்காரு சத்யா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஒரு நாள் கூட்டு வாங்க ஸ்பேஸ்க்கு பேசலாம். ஷோர். அவனுக்கும் ட்விட்டர் அக்கவுண்ட் இல்ல. ஹைதராபாத் ஷூட்டிங் போயிருக்கான். அது வந்துட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி. பட் இஃப் இட் கோ டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஐயோ, லிசனர் போயிட்டாங்களே. டிஸ்கனெக்ட் போயிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே வருவாங்க. ஏய் ஹாய் ஜெஃப். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பரா இருந்தது ஜெஃப்ரி உங்க கேம். நான் ரொம்ப அப்ரிஷியேட்டடா பார்த்தது. வெளியில இருந்து செலிபிரிட்டியா இல்லாம நார்மலா போய் பட் எல்லாத்துக்கும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து இந்த கேம் விளாண்டிங்க. யாரையும் பார்த்து எதுவும் பயப்படாம ஓப்பனா எல்லாரையும் அடிச்சிங்க. நீங்க நிறைய இடத்துல வந்து சமாளிக்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்லைனர்லேயே கூட நிறைய சமாளிச்சிருக்கீங்க. அது பார்க்க செமையா இருந்துச்சு. ஸோ அந்த கேம் நாங்கள் எல்லாருமே டிடிஎஃப் வீக்ல கூட ஜெஃப்ரி இருந்திருந்தா இந்த இது வந்து யாருமே உங்களை அடிச்சிருக்க முடியாது, ஜெஃப்ரி தான் அந்த கப்பு ஜெயிச்சிருப்பான்ற வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பட் யூ ஹவ் டிட் அ சூப்பர் கேம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உங்களோட கவுண்டர்ஸ் வித் சவுண்டுக்கெலாம் கூட. சவுண்டுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் உள்ள இருந்தீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்ப ஃபேமிலி வீக்லாம் வரும்போது எப்படா ஜெஃப்ரி உள்ள வருவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரைக்குமே நாங்கள் எல்லாமே வந்து ஏங்கிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் தட் ஜெஃப்ரி. தேங்க்யூ ஸோ மச். என்ன இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி என்னை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்ல திருப்தி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் சூப்பர். பிங்க் டீம்ல நீங்க இருந்தப்போ ஒரு ஆள் அத்தனை பேர்த்தையும் எதிர்த்து அந்த செங்கலா டாஸ்க்ல விளாண்டது செம. நாங்களாம் இங்க விசில் பறக்க விட்டோம். அப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒண்ணு பண்ணீங்களே, சூப்பர், செமையா இருந்தது. கேப்டன்சில
நான் எனக்கே நானே ஒரு செகண்ட் பாயிண்ட் ஐயோ 5-3 போயிடுவோமோ வெளியே அப்படின்னு. கடைசியில கடவுள் கை கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. இன்னொன்னு நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன எப்படி மாதிரி தான் இருந்துச்சு ஜெஃப். பார்க்க சுவாரஸ்யமா இருக்கா? இல்ல சொல்லுங்க ஜெஃப், சொல்லுங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஜெஃப். அந்த பொம்மை டாஸ்க்ல அந்த ஓடி போயிட்டு அந்த ஏர்லயே போயிட்டு லேண்ட் ஆனது இருக்குல்ல, ஓடி போயிட்டு பாதியில இருந்து அப்படியே மேல அப்படியே ஏர்லயே போயிட்டு உள்ள போய் லேண்ட் ஆகுறது. ஐயோ அதெல்லாம் வேற லெவல்ல. அந்த காலை வந்து கரெக்டா அந்த அதான் செம பாயிண்ட் அதெல்லாம். சார் அதுல எனக்கு அது எதனாலன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஓடுற டிஸ்டன்ஸ் கம்மியா, நம்ம போயிட்டு நிக்க முடியாது. நின்னோம்னா நம்ம முட்டி ஸ்லிப் ஆயிடும். டக்குன்னு கிரிப் நின்னோம்னா ஜெவ்வு எதனா ஆயிடும். பின்னாடி இருக்க கிராம்புக்கும் பாய்ச்சுன்னா ஓட முடியாது, சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜம்பிங்கே. சரி ஓகே போயிட்டு சேஃபா லேண்ட் ஆயிடலாம் இடுப்பை கொடுத்து அப்படின்னு சொல்லி. செம லேண்டிங். ஆனா தீபக் தான் பாவம், காலை தூக்கிட்டீங்களே ஒரே ஏரியா. அதுவும் ஒரு கேம் தானே. செங்கல் எவ்வளவு இருந்துச்சு ஜெஃப்? உங்கள்ட்ட எவ்வளவு இருந்துச்சு செங்கல்? 156 எங்ககிட்ட 178 நினைக்கிறேன். நான் நின்னுட்டு என் ஹைட்டுக்கும் மேல பத்தாம கீழே நிறைய இருந்துச்சு. நான் எல்லா டீம் கிட்ட எடுத்தேன்பா. அது போல எனக்கு செங்கலா டாஸ்க்ல முதலாளி இருந்திருக்கணும். ஆமா டேய் எவ்வளவு பக்கத்துல சார் சும்மா கல்ல நீங்க எடுங்க, கல்ல நீங்க எடுங்க. இந்த இடிக்கிறத நான் பாக்குறேன்னு ஜேசிபி வேலையை பார்த்திருப்பேன். சார் ஆட்டம் காட்டியிருப்பாங்க சார். எனக்கே விளையாடும் போது தெரியல நம்மளா இவ்வளவு பண்ணுவோம். வெளியே வந்து வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இங்க ஓடி இருக்கோம் அங்க ஓடி இருக்கோம். பயங்கரமா இருந்துச்சு சார். என்னோட வீடியோ நானே பார்த்து ரசிச்ச ஒரு டாஸ்க். ஆனா உனக்கு உள்ள பயங்கரமா பயந்தானுங்கடா. அங்கங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு ஒவ்வொரு அலைன்ஸ் போட்டவனுங்களாம் தனித்தனியா பேசுறது உன் பேர் தான். ஜெஃப்ரி பிடிக்கிறது கஷ்டம், ஜெஃப்ரி பிடிக்கிறது கஷ்டம்னு தனித்தனியா உட்காந்து பேசிக்கிட்டானுங்க. 3 பேர் சார். யார் 2 பேர் வந்தாலே தாங்க முடியாது. 3 பேர் வந்து ஒரே அடியா உட்கார வச்சாங்க. 3 பேர் வந்து பிடிக்கும் இல்லையா ஜெஃப்ரி? சார் ஆக்சுவலா பவித்ரா வந்து அந்த ராபிட் பவித்ராட்ட இருக்குன்னே எனக்கு தெரியாது சார். பவித்ரா திருப்பி கல்லு கேக்குது. பவித்ரா நம்ம கிட்ட தான் கோட்டையே இல்ல, என்னது பவித்ரா கல்லு? ஜெஃப் நான் 2 ராபிட் எடுத்துன்னு வந்தேன் ஜெஃப். போயிட்டு கல்ல மட்டும் எடுத்துனா 2 கல்ல மட்டும் எடுத்துன்னு வந்து எப்படி கோட்டையை கட்ட முடியும்? நல்லா ஜாலியா இருந்துச்சு அந்த டாஸ்க். மழை வெயிலுன்னு பார்க்காம ஃபுல்லா ஓடி கீழே விழுந்து எப்பா. பிரசாந்த் சார் இன்னொன்னு ஹைலைட் வந்து அவர்கிட்ட சொன்னேன் நான் ஹில்டன்ல. ஹைலைட் என்னன்னா, நான் ஒட்டுறேன் இல்ல, நான் என்ன இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இவங்க இவன் தான் ஒட்டுறேன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இங்க அடுத்த பிரேம்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, வேற லெவல் அதெல்லாம். அது வேற பிரேம் கரெக்ட்டா வைக்கறாங்க வேற. ஜெஃப் போய் எட்டிட்டு பாப்பான். அங்க இருந்தபோது சின்சர் அடுத்தது வேகமா சௌந்தர்யாவா இதுக்குள்ள போய் அந்த ஸ்கிரீன்குள்ள போய் உள்ள ஒளிச்சுவான். யாரு எங்க போய் எது ஒளிஞ்சாலும் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறான். அதே மாதிரி அந்த இவங்க ஆனந்தி போய் அந்த பெல் இதை ஒளிச்சு வைப்பாங்க. இவன் தான் வந்து கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சார், எல்லாமே நான் தான் சார். அந்த ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாமே போர்டு அப்புறமா பெல்லு, பெரிய பெல்லு செம்ம வெயிட் சார். ஆனந்தி தனியா தூக்குனாங்களான்னு எனக்கு இன்னும் கூட டவுட் சார். செம்ம வெயிட் சார். தனியா தான் நைட்டோட நைட்டா லவுட்டிட்டு வந்து வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், காலையில எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஆனா காலையில வந்து வாட்ச்மேன் அதுக்கு ஷாக் ஆகி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் இருப்பார். பெல்லே கழட்டிட்டாங்கயா. பிரசாந்த் ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்றான் சாம். ஜெஃப் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரொம்ப நாளா ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்றோம். ஹலோ ஜெஃப் எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. ஆனா அந்த பிபி கொண்டாட்டத்துல அந்த லாஸ்ட் சாங் பாடுனீங்கல்ல, வேற லெவல்ல இருந்தது. நல்லா உங்களதான் மீட் பண்ண முடியாத போச்சு. சத்யா ப்ரோ எல்லாம் பார்த்தேன். ஆனா நீங்க தான் மேலேயே இருந்தீங்க, கீழே பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சாங் அது சூப்பரா இருந்தது ப்ரோ. நிறைய சாங் பாடுங்க, இன்ஸ்டால அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க டிடிஎஃப்ல நீங்க வருவீங்கன்னு பார்த்தோம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. வந்திருந்தீங்கன்னா சூப்பர், எல்லாருக்கும் டஃப்பா இருந்திருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு தம்பி.
ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், அல்டிமேட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல இவர் தான் அல்டிமேட். ஓப்பனா கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன் அல்டிமேட் கூப்பிடணும்னு. அது இன்னும் ரூமராகவே இருக்கு. ஆனா சொல்ல மாட்டாரு ஜெஃப்ரி இமாத் ப்ரோ. நீங்களா சொல்லுங்க, இல்ல இருக்கா அது இந்த இல்லையா? வருஷம் வருதோ இல்ல அடுத்த வருஷம் வருதோ, தெரியல, பட் இல்ல இல்ல அல்டிமேட்னு ஒண்ணு வரும்ல, அப்போ தெரியல, சொல்றேன். எங்களுக்கே தெரியல. அல்டிமேட்னு வந்துச்சுன்னா என்னோட அல்டிமேட் நீங்க பாப்பீங்க. கூட முதலாளி இமாத் ஒரு ப்ரோ ஸ்கூப், கூட்டு போயிடுவீங்களா? முதலாளி ஒரு ஸ்கூப். இமாத் ப்ரோலாம் உள்ள கூட்டு போனானா அவ்வளவுதான். ஏன் இமாத் ப்ரோ வயிறு வலியில டாக்டர் டெய்லி பார்க்கணும். சிரிச்சு சிரிச்சு. ஆமா அன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு அப்படி ஆச்சு. முதலாளி ஒரு ஸ்கூப். எங்க ரவீந்தர் சார் இல்லையா? ஐயோ லிசன்ல போயிட்டாரு. இருங்க அப்படின்றேன். ஆகட்டும். நான் பேசட்டுமா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ஹாய் ஜெஃப்ரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நான் நல்லா இருக்கேன். பிக் பாஸை விட்டுருங்க. எனக்கு உங்களை அதாவது ஒரு பர்சனாக நல்லா பிடிக்கும். நீங்கள் நல்ல கேம் நல்லா விளாண்டீங்க. எல்லா டாஸ்க்குமே நல்லா பண்ணீங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வெளியே வந்துட்டீங்க. உங்களோட இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு வாங்க. வாழ்த்துக்கள். எதையுமே விட்டுறாதீங்க. தெளிவாக உங்களோட கெரியரை தெளிவாக முடிவெடுத்துக்கங்க. ஓகே, கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஓகே ப்ரோ. ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, உங்களுக்காண்டி நிறைய பேர் இருக்கோம். அதாவது பிக் பாஸ் ஓகே ப்ரோ. வரதான் அந்த இதெல்லாம் இருக்குமே தவிர பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லார்ட்டையுமே நாங்கள் பேசுவோம். வாங்க, ஃப்ரீயாக இருந்தால் அப்பப்போ வந்து பேசிட்டு போங்க. உங்களுக்காண்டி ஓகே ப்ரோ. தாங்க. கண்டிப்பா இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஹாய் ஜெஃப்ரி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன் குரு ப்ரோ. உங்களோட தீபக் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட சன் வந்து உங்களுக்கு மெச்சூர்டா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் உங்க சின்ன வயசுல நீங்க போயிட்டு பயங்கரமான மெச்சூரிட்டி காமிச்சிருக்கீங்க. உங்களோட கேம் எல்லா விதத்துலயும் நீங்க ஒரு சூப்பரான ஆள் தான். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, பட் அடுத்த சான்ஸ் கிடைச்சு அல்டிமேட் கிடைக்கிற மாதிரி தான் தூள் கலப்பிருங்க. கண்டிப்பா ப்ரோ. சூப்பரா. இந்த விஷால மறக்காம கேட்டதா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இதோ இப்பயே ஃபோன் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அவர் தான் நாளைக்கு இங்கே திருச்சி போறாரு. அப்படியா? தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்களோட ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சா சத்யா அவன் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கூட்டுவாங்க. அருண் எல்லாத்தையும் ஸ்பேஸ் கூட்டுவாங்க, பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ரன்னர் ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சத்யாட்ட ஒரு நாள் சொல்லுங்க, ஸ்பேஸ் கூட்டுவாங்க. நிச்சயமா I'll do that. தேங்க்யூ. ரம்யாக்கா ஒரே நிமிஷம் கேக்குறேன். சத்யா வந்தோடனே ஒரு ஸ்பேஸ் போடுவோம் ரம்யா மேம். ஷூர், டெஃபினெட்லி. அவனுக்கு இது இல்ல, he doesn't have Twitter, so ஊர்லயும் இல்லையா, அதனால தான் I'm not knowing how to connect. ஆனா ஒண்ணு சொல்றேன், சென்னையில இருந்தா என்னோட போன்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன் ரம்யா, நீங்க எல்லாம் வீட்டுல சிரிச்சிட்டே இருப்பீங்களா எப்பயுமே? ஆமாமா. ஐயோ நேத்து ரொம்ப சிரிச்சு நான் சொல்றேன், ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஏதாவது நடக்க போதா, அந்த அளவுக்கு சிரிச்சிட்டோம் நேத்து. மக்களே சிரிக்க வச்சுட்டே இருக்காருங்க அவரும், சத்யாவும் சரி ஜெஃப்பும் சரி. எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி, அங்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதை வச்சு ஒரு ஃபன்னு பயங்கரமான. ஆனா உள்ளதான் கடைசியில ரொம்ப சீரியஸாவே பேச வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு. நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல. ஆமா இல்ல ஆக்சுவலா அது வேற கதை. அந்த கதை வந்து யாரு புரியுமோ அவங்களுக்கு புரியும் அது. ஏன்னா நானும் என் ரிவ்யூல அதான் சொல்லுவேன். ஆமா, ஜாக்கே சொன்னா என்கிட்ட, அக்கா எனக்கு தெரியும்க்கா எதுக்கு சிரிச்சாங்க அப்படின்னா. ஆமா அவளுக்கே தெரியும். சொல்லுங்க பிகாச்சு மஞ்சு. சரி ஓகே. இல்ல இங்க கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கு, சாரி. ஓகே. ஜெஃப்ரி கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. வரட்டும், பாலாஜி பேசுங்க. போயிட்டாரா? இல்ல இந்த வரண்டு போனாரு, கால் ஜெஃப் போயிட்டாப்லையா? ஆக்சுவலா ஜெஃப் கிட்ட தான் பேசலாம் அப்படின்ட்டு வருமா. ஓகே தேங்க்ஸ். I'll wait for that. அடி சொல்லுங்க. அடிக்கிறன். ரம்யா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க.
நீங்க சத்யா ஒரு தடவை கூப்பிட்டு வாங்களேன் ஸ்பேஸுக்கு. இப்பதாங்க கேட்டோம். அதுதான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியே நான் இல்ல ஆக்சுவலா கால்ல போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இது சத்யா நாட் ஜெஃப் அவனுக்கு ஆமா ஆமா அவனுக்கு ட்விட்டர் எல்லாம் இல்ல, ஒண்ணா அதான் ஒரு வேற ஊர்ல இருக்கான் அப்படின்னு. நானே ஸ்பேஸ் போடுறேன். நான் யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் போடுறேன். எல்லாம் ஒரு நாள் ஒரு சாட்டர்டே நைட்டோ ஃப்ரைடே நைட்டோ இது பண்ணலாம் பேசலாம். ஓகே ஷோர். இவர் தான் விஷால் தான் அன்னைக்கே இல்லன்ட்டாரு, வரல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டாரு. அப்படியா? ஆமா. யாரோ எனக்கு மெசேஜ் கீழே வந்துட்டு அந்த மெசேஜ்ல வரும்ல, அதுல போட்டிருக்காங்க விஷால் பர்த்டேக்கு என்ன பண்றீங்க. அவன் பர்த்டே எப்போ ஆக்சுவலா? 14th 13th அப்படியா? தெரியல எனக்கு. ஏதோ உங்க விஷால் ஏதோ பண்றாங்க நினைக்கிறேன், ஏதோ வீடியோ மாதிரி ஏதோ பண்றாங்க நினைக்கிறேன். மார்ச். ஓகே குரு இந்த குரு பிரசாத் இருந்தாரு, போயிட்டாரா? போயிட்டாரு ப்ரோ. கீழே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கூப்பிடுவா. ஓகே. அன்னைக்கு அவரை பத்தி நான் அன்னைக்கு அவரை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தேன் நான் விஷால்கிட்ட. இருங்க ப்ரோ, நான் வரேன், டிஎம் பண்றேன் இமாத் ப்ரோ. சொல்லுங்க மரியம் பேசுங்க. ஜெஃப் வந்ததும் பேசுறேன் ப்ரோ. ஜெஃப் வந்ததும் பேசுறேன். ரம்யா மேம் கிட்ட பேசுங்க. அது எல்லாம் ஜெஃப்க்கு தான். நீங்க ரம்யா சிஸ் அவங்களே வேணான்னு சொல்றாங்க, நீங்க எதுக்கு இல்ல அவங்க வந்ததும் ரெண்டு பேர்கிட்டயும் சேர்த்து பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா அப்புறம் திரும்ப சான்ஸ் தர மாட்டாங்க. அவங்க வந்து சீசன் அப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாம் கிடையாதுங்க, அதனால இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் இல்ல சாம் ப்ரோ, ரம்யா மேம் வந்து நம்ம நிறைய இடம் நம்ம ஸ்பேஸ்ல கீழே லிசனரா எல்லாம் இருந்திருக்காங்க. நான் பாத்திருக்கேன். ரம்யா மேம் வந்திருக்கீங்களா மேடம்? ஸ்பேஸ்ல கீழே கேட்டுட்டு இருப்பீங்களா லிசனரா இருந்து? நான் ஒரு 5 நிமிஷம் நீங்க இமாத் பேசும்போது தான் வந்துட்டு ஏதோ ஒரு இது வந்துச்சு, இமாத் ஸ்பீக்கிங் அப்படின்னு வந்துச்சு எனக்கு. பிகாஸ் ஐ ஃபாலோ ஹிம். அது போட்ட போது தான் ஒரு 5 நிமிஷம் வந்து கேட்டுட்டு போயிட்டேன். அபௌட் பிக் பாஸ் தான் அந்த டைம்ல. ரம்யா சிஸ் நான் ஏன் இப்ப பேசுறேன்னு சொன்னா 80 நாள் பக்கம் இருந்தாரு சத்யா. அப்ப இவங்க வரவே இல்ல. இந்த பாயிண்ட சொல்ல மறந்துட்டேன். இதையும் நான் போட்டு விடணும். எல்லா ஃபேமிலி மக்களும் வந்து பேசினாங்க ஸ்பேஸ்ல, இவங்க வந்து அது கூட பேசல ப்ரோ அப்படின்னு போட்டு விட போறேன். என்கிட்ட இமாத் கேட்டிருக்காரு, எங்க யாரும் எனக்கு கால் பண்ணிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க, என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க, என்னங்க வைஃப் நீங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஹெல்ப்பே கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்டு நிஜமாவே கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. ஆனா மணிக்கணக்கா பேசுவோம் மக்களே. ஆனா மணிக்கணக்கா பேசுவோம். ஆனா வேற ஒரு வாட்டி கூட இத பத்தி பேச மாட்டோம். இவங்க கேட்டாங்கன்னா ஒரே விஷயம் தான் கேட்பாங்க, இந்த வாரம் தாண்டிடுவாரா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. குரு அன்னைக்கு நிறைய பேசினேன் நான் விஷால்கிட்ட. தேங்க்யூ ப்ரோ. அது ஹரி சொன்னார், ஹரி ப்ரோ வந்தார் அன்னைக்கு ஸ்பேஸ் வந்தார் சொன்னார். இந்த மாதிரி பேசுனீங்க சொன்னார். சொல்லிட்டானா? அதான் நம்மள எதுவும் சொல்ல விட மாட்டானே. வந்து சூப்பரா ஒரு பாட்டு பாடினார் ப்ரோ. ஆமா. அப்போ அந்த இதெல்லாம் சொல்லிட்டு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி இருக்காரு விஷால்? சூப்பரா இருக்காரா? வேற லெவல் செம்ம வைபுங்க. நல்லா பேசு, ஜாலியா பேசு. ஓகே ஒரு சிங்கர் இருக்கும்போது நசிங் பத்தீங்க. ரம்யா கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். பெரிய சர்ப்ரைசஸ்லாம் இருக்கு குரு பெரிய சர்ப்ரைசஸ்லாம் வெயிட்டிங் உங்களுக்குலாம். ஓகே நாங்களும் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கோம். February 13 அன்னைக்கு. ஆக்சுவலா அவங்கள்ட்ட டச் பண்ணலாம்னு தான். சரி நீங்க ஸ்பேஸ்க்கு வர மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஸ்பேஸ்க்கு வர மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஐடியா இல்ல, நீங்க யாரோ ரெக்வெஸ்ட் பண்ணீங்க போல இருக்கு. பர்த்டே அன்னைக்கு வந்து பேசலாம் நான் சொல்லி இருந்தா. பட் ஆனா அவர் ஏதோ திருச்சி ஈவெண்ட் போறதா சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. அந்த அன்னைக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொன்னாரு. ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் ஜாயின் பண்ணலாம்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் பேசினேன் அவர்கிட்ட, போன்ல பேசினேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சொல்லுங்க மரியம். ரம்யா சிஸ்டர் நான் ஏன் இப்போ பேசுறேன்னு சொன்னா, இப்போ பேசிட்டு திரும்ப மைக் கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஜெஃப் வந்ததும். அதனாலதான் சொன்னேன் எனக்கு உங்ககிட்ட பேசணும். இல்ல நானும் எனக்கு உங்ககிட்ட பேசணும். ஜாலியா தான் பேசிட்டு இருந்தேன்.
நான் ஆக்சுவலா ரயானோட ஃபேன். நீங்க ரயானோட ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் பாப்பேன். ரயானுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கான்டெக்ட் அந்த ரீல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரேம்ல ரயான் வந்தாலே எனக்கு பிடிக்கும். அந்த ரீல்ஸ் நீங்க இன்ஸ்டால போடும்போது. நான் கனகனம் கலங்கள் பாப்பேன். சத்யா ப்ரோவோட ஆக்டிங் வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ so much. சீசன் 1 இப்போ போயிட்டு இருக்க சீசன் 2ல அவரை திரும்ப வந்து கம்பேக் கொடுத்தப்பையும் என்ட்ரி நல்லா இருந்துச்சு. உள்ள பிக் பாஸ்ல ஒரு சத்யாவை பார்த்துட்டு திரும்ப கனகனம் காலங்கள்ல அந்த பிடி வேற பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சேஞ்ச் திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு சத்யா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்க சீசன் நீங்க விளையாடும் போது நீங்க உள்ள இருந்த வரைக்கும் நீங்க ஒரு எத்திக்கலான கேம் விளையாடுறப்பீங்க. அந்த கேம் வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்க விஜய் டிவி ஷோஸ்ல வரும்போது சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்க ஷோஸ் வருவீங்க. அப்போ நீங்க பாடின பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு விஜய் டிவி ஃபாலோவர். எல்லா ரியாலிட்டி ஷோஸும் பார்ப்பேன். அதனால நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப பேசணும்னா டைம் எடுத்துப்போமா, மைக் கொடுக்க மாட்டாங்கிறதுனாலதான் அப்புறம் ஏங்க மைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? அது இல்ல ஆல் தி பெஸ்ட் சத்யா ப்ரோக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க சிஸ்டர். வரிசையா ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒன் டைம் சான்ஸ்